துளசி 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 பயந்துட்டியா? வெளியில தான் எங்க அண்ணன் பெரிய சிங்கம், இந்த தங்கச்சி முன்னாடி கோழ. இவ்வளவு மேல இருந்து கீழே குதிச்சு கை கால் அடிபட்டு சுலுக்கிச்சா அப்புறம் தான் அண்ணனுக்கு சோறு தண்ணி கிடையாது, பட்னி தான். என் காலு படம் வர வரைக்கும் பட்டி கிடப்பியா? இந்த உடம்புல மூச்சு மட்டும் தான் இருக்கு, உயிரெல்லாம் இதோ இங்கதான் இருக்கு. கவலையே படாத என்ன, 90 வயசு வரைக்கும் கெட்டியா புடிச்சுக்கிறேன். கொஞ்சம் கை கட்டு, கை கட்டு. ஓ, ஜோசியெல்லாம் கூட பாப்பியா? இன்னைக்கு காலையில தான் உன்னோட எதிர்கால அதிர்ஷ்டத்தை கண்டுபிடிச்சேன். என்ன கண்டுபிடிச்ச? அண்ணே, உனக்கு சூப்பர் டைம் அண்ணே. எனக்கும் உனக்கும் தான். நம்ம 2 பேருக்கு மட்டும் இல்ல, நம்ம கூட இருக்கிற அத்தனை பேருக்கும் தான். அத்தனை பேர் என்ன? அப்பா, அம்மா, அண்ணே, அண்ணி, இவங்க என்ன இருக்காங்க? எல்லாரும் மொத்தமா எங்க அண்ணன் உருவத்துல இருக்காங்க. இந்த சென்டிமெண்ட்ல அப்புறம் வச்சுக்க, முதல்ல ஜோசியத்தை சொல்லு. ஜோசியத்தை அநேகமா ஒரு பெரிய கோடீஸ்வர வீட்டு பொண்ணுதான் உனக்கு மனைவியா வர போறான்னு ஒரு ரேக சொல்லுது. கோடீஸ்வரியா? அவளை கட்டி நான் என்ன பண்றது? என் வசதிக்கு தகுந்த ஒருத்தைய தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தவிர என் தகுதிக்கு மீறின எதுக்குமே நான் ஆசைப்பட மாட்டேன். Well said, Mr. Karnan. Very well said. Thank you. How about? யாரு? வீட்டுக்காரி. யாரு? வீட்டுக்காரி coming. வீட்டுக்காரியா? ஐயோ. என்னடா அது, ஒருத்தரையும் காணா? இப்பதான் பேச்சு குரல் கேட்டுச்சு, அதுக்குள்ளேயும் வீட்டை திறந்து போட்டு எங்க போனாங்க? அது சரி, திருடுறதுக்கு ஏதாவது இருந்தா தானே. ஏன் இல்ல, இந்த பாத்திரம் எல்லாம் இல்லையா? கை மட்டும் வெளியில வருது, ஆளை காண. திருட்டு கழுதைங்களா? ஏண்டி அண்ணன் தங்கச்சி மா சேர்ந்துக்கிட்டு வாடகை கொடுக்காம ஏமாத்திட்டா இருக்கீங்க? எங்க அண்ணன்? அவரு வெளியில போயிருக்காரு. வெளியில போயிருக்காரா? நாளையில இருந்து உங்க அண்ணன் வெளியில போகும்போது அவர் கால் 2 எடுத்துட்டு போச்சு, பீரோவுக்கு கீழே வச்சுட்டு போயிட்டாரு. வா வெளியே வாடா. அது வாடகை படத்தை உள்ள எங்க வச்சுட்ட, அது எங்க இருந்தா தேடிட்டு இருக்கேன். ஏண்டா 3 மாசம் வாடகை பாக்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இல்ல நான் சொல்றேன். இன்னும் 10 நாள்ல எனக்கு வாடகை வரல, இந்த வீட்டுல உங்களுக்கு பதிலா இன்னொருத்தரை குடி வச்சு. அப்படிலாம் பண்ணிடாதீங்க, என் வேலை மட்டும் பர்மனன்ட் ஆகட்டும், எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துறேன். உன் வேலை பர்மனன்ட் ஆகணும்னு தான் அம்மன் கோயில்ல போய் குங்குமாபிஷேகம் பண்ணிட்டு வந்திருக்கேன். குங்குமாபிஷேகமா? ஆமா, முப்பாத்தம்மன் கோயில்ல வேண்டிக்கிட்டு குங்குமாபிஷேகம் பண்ணா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். நடக்கட்டும் நடக்கட்டும். அதனாலதான் வேண்டிக்கிட்டு வந்தேன். ஆமா, தாய் இல்லாத எங்களுக்கு நீங்க தானே தாயா இருக்கீங்க? ஆமாப்பா, இந்தப்பா சக்கரை பொங்கல் கோயில்ல கொடுத்தாங்க, சாப்பிடுங்க. கோயில்ல கொடுத்த எல்லாத்தையும் எங்களுக்கே கொடுத்துட்டீங்களே, உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனசு. ரொம்ப இமோஷனல் ஆயிடாதே, இந்த அம்மாக்கு சுகர், சக்கரை வியாதி, அதான் எல்லாத்தையும் நம்ம கிட்ட தள்ளிட்டாங்க. யார பாத்துட்டு பெக்கருங்கிற? மகனே, நீ வேலைக்கு போறதுக்கு முன்னாடி உங்க அப்பனோட ஆசைய நிறைவேற்றி வைக்கிறியாப்பா? உங்க ஆசை என்னப்பா? அந்த கேண்டீனை நமக்கு சொந்தமா வைக்கணுமா, இல்ல தினமும் கலெக்ஷன்ல பாதி தட்டிட்டு வந்துட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேணாப்பா, நம்ம உழைச்சி சம்பாரிச்சா அதுவே போதும். என் லட்சியம் எல்லாம் வேற ஒண்ணும் இல்லப்பா, எக்காரத்தை கொண்டும் அந்த பெரிய சாமி நீ அடிவே கூடாது. அவன் என்ன அடிக்கணும்? எந்த நேரத்துல என் தாத்தா பொன்னுச்சாமி அவன் தாத்தா வேலுசாமிட்ட அடி வாங்கினானோ அன்னையில இருந்து இந்த முனுசாமி அவன் புள்ள மாடசாமிட்ட அடி வாங்காத நாளே இல்ல. அந்த பரம்பரை அடி கொடுக்கிற பரம்பரை, நாமெல்லாம் அடி வாங்குற பரம்பரை. அதனால நீயாவது அடி வாங்காம நம்ம பரம்பரை மானத்தை காப்பாத்தி வைப்பா. சரிப்பா? Come on. Stop here. Sir? Madam? யாரு? நீயா? என்ன வீடு தேடி வந்திருக்க? என் ஹீரோவை பார்க்கத்தா? வீட்டை எப்படி கண்டுபிடிச்ச? ஒரு திறமைசாலிக்கு இன்னொரு திறமைசாலி வீட்டை கண்டுபிடிக்கிறதோட கஷ்டமே இல்ல. நான் வீட்டை மட்டும் கண்டுபிடிக்கல, என் ஹீரோட சிஸ்டர் நீ தங்கறத கண்டுபிடிச்சிட்டேன். என்னது கேமரா எல்லாம்? லெனின், ஸ்டாலின், பாரதியார், எம்ஜிஆர், கிரேட் லீடர்ஸ். ஏன் கேமராவோட வந்திருக்கேன்னு கேட்டேன்ல. நாங்க 2 பேரும் லவ் பண்றது இந்த தமிழ்நாடு மொத்தம் பார்க்க வேண்டாமா? ஆமா, அதுக்காக தான் இந்த கேமரா எல்லாம். அது சரி, உங்க அண்ணங்க ஃபேக்டரியில இருந்து இன்னும் வரல. ஓஹோ, சரி சரி, ஹார்லிக்ஸ், போன்விட்டா, பூஸ்ட் இது மாதிரி ஏதாவது கலெக்ட் சீக்கிரம் கொண்டு வா. வர குயிக் வெயிட். வாங்க 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 வாங்க, உட்காருங்க. ஆமா, என் வீட்டுக்கே வந்து வாங்க வாங்கன்னு என்னையே வரவேற்கிறீங்களே.
நீங்க யாரு? நான் ஒரு டிவி இன்டர்வியூக்காக வந்திருக்கேன் சார். டிவி இன்டர்வியூவா? என்ன இன்டர்வியூ? சார், இது ஒரு வித்தியாசமான இன்டர்வியூ. கடவுள் திடீர்னு உங்க முன்னாடி வந்து அவரோட சொந்த படத்துக்கு நீங்க தான் ஹீரோன்னு சொல்லி 50 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கறான்னு வைங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன பகல் கனவா? உங்க அண்ணன் இன்னும் வரல? இன்னும் வரல. ஏன் சிரிக்கிற? ஒண்ணு இல்ல, என் லைஃப் ஹீரோவை சினிமா ஹீரோவா நினைச்சு பார்த்தேன். சூப்பரா இருந்தாரு. எங்க அண்ணன் கைய பிடிச்சிக்கிட்டு நீ ஒரு தெரு கூட சுத்தி வர முடியாதுன்னு சொன்னேன்ல, லைஃப் ஹீரோவா சுத்தி வந்துட்டா என்ன தர? ஏன் கையாலேயே உனக்கு தாலி எடுத்து கொடுக்குறேன். நீ பயப்படுற? எனக்கு பயமா இருக்கே. அவன் கைய பிடிச்சு சுத்தி வரேன்னு. இவங்க 7 சேனல்ல இருந்து வந்திருக்காங்க. டிவிக்காக ஒரு பேட்டி எடுக்கணுமா? இன்டர்வியூவா? டிவி சேனல். என்ன இன்டர்வியூவா? உட்காருங்க. கேமரா வாயா. நாட்டுல எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க, பிரபலமானவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன மாதிரி ஒரு சாதாரண தொழிலாளிய எதுக்காக பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க? நான் ரொம்ப வித்தியாசமானவ, புரட்சிகரமான சிந்தனை உள்ளவ. பிரபலமானவங்கள பேட்டி எடுக்கிறத விட உங்களை மாதிரி சாதாரண தொழிலாளி பேட்டி எடுக்கிறது தான் நான் பெருமையா நினைக்கிறேன். சொல்லுங்க சார், தொழிலாளர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உழைப்பு உழைப்பு உழைப்பு. இதை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாதவன் தான் எங்களை மாதிரி தொழிலாளிங்க. கால் எவ்வளவு தூரம் நடக்கும் எங்களுக்கு தெரியும், கண் எவ்வளவு தூரம் பார்க்கும் எங்களுக்கு தெரியும். ஆனா எங்க சக்தியோட எல்லை மட்டும்தான் எங்களுக்கு தெரியாது. 100 வருஷம் சோம்பேறியா வாழ்றதை விட ஒரு நாள் கடுமையா உழைச்சிட்டு போறத நாங்க பெருமையா நினைக்கிறோம். ஓஹோ. உழைக்காம சாப்பிடுறவன் திருடன், உழைச்சிட்டு சாப்பிடுறவன் தான் தொழிலாளி. கரெக்ட். ஒரு தொழிலாளியோட தலை சிறந்த நண்பை யார் தெரியுமா? அவனோட 10 விரல்கள். சாதாரண இரும்பு கூட பயன்படுத்த அடி துருபிடிக்கும். அது தேய தேய தான் பளபளக்கும். நாங்க எப்பவும் அந்த பளபளக்கிற இரும்பு போல இருக்குதான் நினைக்கிறோம். அண்ணே சூப்பர்ண்ணே. சரி பாப்பா போலாம். எங்க பிடிச்சவள? என்னை பெத்து வளர்த்து ஆளாக்கின என் தந்தையே, உன்னுடைய பேரையும் புகழையும் அறிவையும் ஆற்றலையும் அப்படியே காப்பாற்றி உன் வழியே நடப்பேன். எல்லாத்துக்கும் மேலாக உன் லட்சியத்தை நிறைவேற்றுவேன். அதுதான் அந்த பெரிய சாமிட்ட அடி வாங்க கூடாதுங்கிற லட்சியம். யார் இவர்? இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரலா? இவர் போட்டோவை கொண்டு வந்து இங்க மாட்ட? டேய் நல்லா பாடுறா, செவத்துல கண்ணக்கோல் வைக்கிற திருட மாதிரி இருக்கு. இவன் போட்டோவை கொண்டு வந்து செவத்திலேயே மாட்டுற. டேய் இங்க பாடுறா, இது யாரு இது? இவர் போட்டோவுக்கு பக்கத்துல இந்த நாய் போட்டோவை மாட்டி வைக்கிற. ஆமா, அறிவு ஆற்றல் பேரு புகழ் யாருக்குடா? கொப்பனுக்கா? அவனுக்கு ஒழுங்கா அடுப்பூதவே தெரியாது. அவன் ஊதி ஊதி அவன் வாய் தாண்டா பெருசாயிருக்கு. ஏய், ஏன்டா என் மண்ண அடிக்கிற? காரணம் இல்லாம அவன் அடிச்ச நீ என்கிட்ட அடி வாங்குவ? இல்லைங்க ஐயா. என்ன இல்லங்கய்யா நொல்லங்கய்யா? உன் கையை ஜாக்கிரதை வச்சுக்க, இல்ல அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது, ஒடிச்சு அடுப்புல வச்சிருவேன். ஜாக்கிரதை. என் மகனை எப்படா நீ மிரட்டலாம்? நான் கஷ்டப்பட்டு வாங்கின கேண்டீன்றது. வருஷா வருஷம் இதுக்கு எவ்வளவு பணம் டெபாசிட் கட்டுறேன் தெரியுமா? எங்க அப்பா போட்டோவே இந்த கேண்டீன்ல மாட்டல. உன் புள்ள உன் போட்டோவை எப்படா மாட்டலாம்? அவன் செஞ்ச காரியத்துக்கு அவனை கையால் அடிச்சா பத்தாது, காலாலேயே ஏட்டிட்டு மிதிக்கணும். டேய் மகனே, நீ அவனாடா, நான் இவனை அடிக்கிறேன். வாங்கிக்கடா. கேண்டீன் பக்கம் வருது பெரிய ரவுடியா? விட்டுருமா? வாங்கலாம் பாருங்க. வாங்கிக்கடா. போதும் போடா. சரிப்பா. எந்த நேரத்துல எந்த பாட்டை போடுறா?